நம்மளுக்குள்ளவே மறைமுகமாய் காணப்படுகிறது. சுயநீதி எங்க கொண்டு போயிடும் அப்படின்னா, தற்பெருமைக்கு கொண்டு போயிடும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பெருமை உள்ளவர்களுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல பாவம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாம் ஏவாள்ல இருந்து உருவாகல, அது கீழ்ப்படியாமையில இருந்து உருவாகல, ஒரு பெருமை நிமித்தமே அது உருவாச்சு. வானத்துல நம்ம பார்த்தோம்னா, பரலோகத்துல அந்த லூசிஃபர் என்ற அந்த தூதனானவர் அவருக்குள்ள அந்த பெருமை காணப்பட்ட போது தேவன் அவனை அங்கிருந்து தள்ளிவிட்டார். ஸோ பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்மளுக்குள்ள அந்த சுய நீதி இருக்கும் போது, நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட், நான் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கேன், என் மேலே தப்பே இல்லை, நான் பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லும் போது தனக்குள்ள ஒரு பெருமை தன்னை அறியாமலே வரும்போது அந்த சுயநீதியாய் அங்கே காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, இப்போ ஒருவன் தன் பாவத்தை மறைக்கிறவன் அவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ கர்த்தரிடத்தில் இரக்கம் பெறுவான். அப்போ அந்த பாவத்தை மறைத்து நான் நிறைய நீதி செய்கிறேன், நியாயம் செய்கிறேன், தான தர்மங்களை செய்கிறேன் அப்படின்னு